அத்வைதம் என்பதே ஆதி சங்கர பகவத் பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். எந்த இரண்டு இல்லை? இப்போது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்ற நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? இப்படி இரண்டு இல்லவே இல்லை. சுவாமி என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அது தவிர இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை. அந்த ஒன்றேதான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியம் தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தன்தான். ஜீவாத்மா பரமாத்மா என்று பிரித்துச் சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆத்மாதான். நாம் மாயையைத் தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்துவிட்டால் அப்புறம் எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு குறையுமில்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆகிவிடுவோம் என்பதுதான் ஆசாரியால் உபதேசித்த அத்வைத தத்துவம். இந்த நிலையே எங்கேயோ வைகுண்டத்தில் அல்லது கைலாசத்தில் என்றைக்கோ போய்ப் பெற வேண்டியதில்லை. இதை இங்கேயே இப்போதே அனுபவித்து விடலாம். அந்த அனுபவம் சித்திப்பதற்கு படிகளாக கர்மம், உபாசனை இப்படி பல இருக்கின்றன. ஆசாரியால் நாம் எல்லோரும் ஏறிப்போவதற்கு சௌகரியமாக படிக்கட்டு போட்டுக் கொடுத்திருக்கிறார். இந்த உபாயங்களை அனுஷ்டிக்கிற போதே நாம் பார்ப்பவை யாவும் ஒன்றுதான் என்ற நினைப்பும் நமக்கு உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்று என்பது பிரத்யட்ச அனுபவமாக வருகிறபோது வரட்டும். ஆனால் இதுதான் உண்மை என்ற நினைப்பை இப்போதிலிருந்தே அடிக்கடி உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். இருப்பது ஒன்றுதான். ஒன்றே பலவிதமாகத் தோன்றுகிறது. இப்படி பலவகையாகத் தோன்றுவதற்குரிய சக்தி அதற்கு இருக்கிறது. அதைத்தான் மாயை என்பது. ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றைப் போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைதம். ஜகத் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை பழகிக் கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்றானால் தானும் பிறரும் வேறு வேறாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவத்தில் வந்தால் அவன் சண்டாளனாயிருந்தாலும் அவன்தான் பண்டிதன். இந்த ஞானம்தான் மாறாத ஆனந்தமான மோக்ஷம். இந்தச் சரீரத்தில் இருக்கும்போதே அனுபவிக்கக்கூடிய மோக்ஷம்.